ஓம் சாந்தி. 18/8/2024 காலை முரளி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்ட் டேட் 20/2/2001 மதுபன். முரளியின் தலைப்பு: சிவஜெயந்தி பண்டிகை விரதம் எடுப்பதின் மற்றும் சர்வ சமர்ப்பணம் ஆகுவதின் நினைவு சின்னமாகும். இன்று திரிமூர்த்திகளை படைக்கக்கூடிய சிவபாபா தன்னுடைய பூஜைக்குரிய சாலி கிராமங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார். இன்று சந்திக்கவும் வேண்டும், அதே நேரத்தில் கொண்டாடவும் வேண்டும். நீங்கள் அனைவரும் உலகத்தின் நாலாபுறங்களில் இருந்தும் பாப்தாதாவின் ஜெயந்தியை மிகவும் ஊக்க உற்சாகத்துடன் கொண்டாடுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். தந்தையின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் குழந்தைகளின் ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கிறேன் என்று தந்தை கோருகிறார். நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய ஜெயந்தி, அதாவது அலௌகீக பிறந்த நாள் கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். இது போன்ற தனிப்பட்ட மற்றும் அன்பான பிறந்த நாள் ஒருபோதும் கொண்டாடப்படுவதில்லை. முழு கல்பத்திலும் இப்படிப்பட்ட பிறந்த நாள் கொண்டாடுவதை பார்த்திருக்கிறீர்களா? அதாவது தந்தையின் பிறந்த நாளையும் கூடவே குழந்தைகளின் பிறந்த நாளையும் ஒன்றாக கொண்டாடுவதை பார்த்திருக்கிறீர்களா? கொண்டாடி இருக்கிறீர்களா? ஆனா இங்க இப்போ நடந்துட்டு இருக்கு. அதற்கான காரணத்தையும் பாபா புரிய வைக்கிறார். ஏன் பாபாவுடைய பிறந்த நாள், சாலி கிராமங்களாகிய நம்முடைய பிறந்த நாள் ஒன்றாக கொண்டாட வேண்டி இருக்கிறது? அதற்கான காரணம் சொல்றார். ஏனென்றால் உலக மாற்றத்தின் காரியத்தில் சிவத்தந்தை, பிரம்மா தந்தை கூடவே பிராமணர்களும் அவசியம் தேவை. பிராமணர்கள் இன்றி யஜ்யம் பயனுள்ளதாக ஆக முடியாது. பக்தியில கூட யாகம் வளர்க்குறாங்க அப்படின்னா அந்த யாக குண்டத்துடைய 4 பக்கமும் வந்து பிராமணர்கள் அமர்ந்து சுவாகா செய்கிறாங்க. அப்போதான் அந்த யஜ்யம் வந்து வெற்றிகரமாக நிறைவேறும். அதே போல பிராமணர்கள் இல்லாமல் யஜ்யம் பயனுள்ளதாக ஆக முடியாது அப்படின்றார். சுவாகா செய்கிறவங்க நாம தானே. நாம் சுவாகா செய்யும் போதுதான் தயாராகுவோம். நம்ம தயாரானதா உலகம் மாறும். அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஆகையால் தந்தை மற்றும் குழந்தைகளின் பிறந்த நாள் ஒரே நாளாக இருக்கிறது. எனவே குழந்தைகள் உளமாற தந்தைக்கு வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையும் ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கு அலௌகீக ஜென்மத்திற்கான பலாயிரம் கோடி மடங்கை விட அதிகமாக இதயத்தின் ஆசீர்வாதங்களுடன் வாழ்த்துக்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அதை கேட்டு அனைவரும் கை அசைத்தார்கள். மிகவும் நல்லது. ஒரு கையினால் கை தட்டுவது நன்றாக இருக்கிறது, 2 கைகளினால் அல்ல. மிகுந்த குஷி இருக்கிறதல்லவா? எனவே கை நிற்பதே இல்லை, அசைந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தில் பக்தர்களும் கூட சிவ ஜெயந்தியை மிகவும் விமர்சையாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்றால் ஒரு நாள் கண் விழிக்கிறார்கள் மற்றும் ஒரு நாள் விரதம் இருக்கிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் அஞ்ஞான நித்திரையிலிருந்து விழித்திருப்பதற்கான சங்கல்பம் ஒரு நாளிற்காக மட்டும் செய்யவில்லை. அவர்களும் கண் விழிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு சங்கமயுகத்தின் வைரத்திற்கு சமமான பிறவி முழுவதும் விழித்திருக்கிறீர்கள், விழித்து கொண்டே இருப்பீர்கள். விழித்து கொண்டு விட்டீர்கள் அல்லவா? இப்பொழுது மீண்டும் தூங்கிவிட மாட்டீர்கள் தானே? அல்லது கொஞ்சம் தூங்கி விடுவீர்களா? சரி, தூங்கவில்லை, ஆனால் கொஞ்சம் தூங்கி விழுகிறீர்களா? அதாவது தலை சாய்ந்து விடுகிறதா? இந்த கண் விழித்தல் எப்படிப்பட்ட விழித்தல் என்றால், சுயம் தானும் விழித்து விடுவீர்கள்,
மற்றவர்களையும் வெளிப்படைய செய்வீர்கள். ஞான வாழ்க்கையில் கண் விழித்தல் என்றால் இருளில் இருந்து வெளிச்சத்தில் வருவதாகும். இந்த அலௌகீக கண் விழிப்பு அனைவருக்கும் பிடித்திருக்கிறது தானே? அதாவது பக்தர்கள் கூட சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. சிவ ஜெயந்தி கொண்டாடும் போது அன்றைக்கு ஒரு நாள் அவங்க கண் விழிக்கிறாங்க, விரதம் இருப்பாங்க. ஆனா பாபா சொல்றார், ஞான மார்க்கத்துல கண் விழிக்கிறது அப்படின்னா அறியாமை என்ற இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு வருவது. அவங்க ஒரு நாள் கொண்டாடுறாங்க, ஆனா நீங்க ஒரு ஜென்மத்திற்கு கொண்டாடுறீங்க. இந்த சங்கம யுகத்தினுடைய வைரத்திற்கு சமமான ஒரு பிறவி முழுவதும் நீங்க இது போல கண் விழிச்சிட்டு விரதம் எடுத்துட்டு பண்டிகையை கொண்டாடுறீங்க. அப்படின்னா அறியாமை என்ற தூக்கத்துல தூங்காமல் ஞான வெளிச்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆகையால பாபா கொஞ்சம் கொஞ்சம் தூங்கிடுறீங்களா அல்லது தூங்கி விழுறீங்களா? படுக்கல, ஆனா உட்கார்ந்துட்டே தலை சாயுதா அப்படின்னு கேட்கிறார். சரி, அவங்க ஒரு நாள் கண் விழிக்கிறாங்கன்னா விரதம் இருக்காங்க அப்படின்னா அந்த பலன் அவங்களுக்கு போய் சேரும். ஆனா இங்க நீங்க கண் விழிக்கிறீங்க அப்படின்னா ஞான மார்க்கத்துல நீங்களும் விழித்திடுவீங்க, அதே நேரத்துல மற்றவங்களையும் வெளிப்படைய செய்வீங்க அப்படின்றார். ஆகையால இது பிடிச்சிருக்கு தானே அப்படின்னு கேட்கிறார். எப்போதிலிருந்து பிறவி எடுத்தீர்களோ, ஜெயந்தி கொண்டாடினீர்களோ, அப்போதிலிருந்து என்னென்ன விரதம் எடுத்தீர்கள் நினைவிருக்கிறது தானே? அதற்கு குழந்தைகள், நினைவு என்ன, எங்களுடைய இயல்பான வாழ்க்கையே விரதமாக ஆகிவிட்டது என்று சொல்கிறீர்கள். எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். எப்போ நீங்க ஜென்மம் எடுத்தீங்களோ, ஜெயந்தி கொண்டாடினீங்களோ, அப்போதிலிருந்து என்ன விரதம் எடுத்தீங்க ஞாபகம் இருக்கா, நினைவு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு குழந்தைகள், நினைவு என்ன நினைவு, எங்க வாழ்க்கையே விரத வாழ்க்கையாக மாறிட்டது. அதாவது இயல்பான வாழ்க்கையே ஒரு விரதமாக ஆகிவிட்டது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதாவது தூய்மையான ஆகாரம், தூய்மையான விவகாரம் மற்றும் தூய்மையான சிந்தனை வாழ்க்கையாகவே ஆகிவிட்டது. 1 மாதத்திற்கான விரதமோ 2 மாதத்திற்கான விரதமோ அல்ல, வாழ்க்கையே விரதமாகிவிட்டது. அதாவது வாழ்க்கையே விரதத்தை தாரணை செய்யக்கூடியதாக ஆகிவிட்டது, இயல்பானதாக ஆகிவிட்டது மற்றும் சுபாவமாகிவிட்டது. அதாவது 1 மாதத்திற்கான விரதமோ 2 மாதத்திற்கான விரதமோ இல்லை, நம்ம வாழ்க்கையே இப்போ என்ன ஆயிடுது, ஒரு விரதமாக மாறிடுது. அப்படின்னா இயல்பானதாயிடுது. கடைப்பிடிக்கிறது, தாரணை செய்யறது, விரதம் இருப்பது நேச்சுரல் ஆயிடுது. அதே நேரத்தில் நேச்சர் ஆயிடுது, சுபாவம் ஆயிடுது. அப்படின்னா தூய்மையின் சுபாவமாக ஆகிவிட்டது தானே? சுபாவம் ஆகிவிட்டதா அல்லது ஆக்க வேண்டி இருக்கிறதா? அதாவது இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது நேச்சுரல், நேச்சர் ஆகணும், இயல்பா அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கா இல்லை ஆக்க வேண்டி இருக்கா இன்னும் அப்படின்னு கேட்கிறார். ஆகிவிட்டது தானே, தலை மட்டும் ஆட்டினால் போதும், ஆகிவிட்டதா? சுபாவத்தில் தூய்மையற்ற தன்மை முடிந்து விட்டது, மேலும் தூய்மை வாழ்க்கையில் நிறைந்து விட்டது. இப்படிப்பட்ட வைரத்திற்கு சமமான சிவ ஜெயந்தி அல்லது சாலிகிராம ஜெயந்தி கொண்டாடி விட்டீர்களா? நாலாபுறங்களிலும் உள்ள உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உள்ள குழந்தைகளும் கூடவே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாலாபுறங்களிலும் உள்ளவர்கள் தந்தையுடனும் மற்றும் உங்களுடனும் எவ்வளவு குஷியாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாப் தாதா பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால நம்முடைய விரதம் 1 மாதத்திற்கான அல்லது 2 மாதத்திற்கான விரதம் இல்லை, வாழ்க்கை முழுவதும் விரதம்தான். தூய்மையான உணவு, தூய்மையான சிந்தனைகள், தூய்மையான விவகாரம் நடைமுறையில இருக்கணும். அப்படின்னா அந்த சுபாவத்துல கொஞ்சம் கூட தூய்மையற்ற தன்மை இருக்கக்கூடாது.
அது முடிஞ்சு போகணும். அந்த இடத்துல தூய்மை நிரம்பணும். அப்படி இருக்கா? அப்படி இருந்ததுன்னா தூய்மை உங்களுடைய நேச்சுரல் நேச்சர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றார். இன்றைய தினம் விசேஷமாக பக்தர்கள் உங்களுடைய நினைவார்த்தமாக பலியும் கொடுக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் எண்ணம் சொல் செயலினால் தந்தையிடம் சமர்ப்பணமாகிறீர்கள். அதன் நினைவார்த்தமாக பக்தர்களும் பலி கொடுக்கிறார்கள். ஆனால் தன்னை பலி கொடுப்பதில்லை, ஆட்டை பலி கொடுத்து விடுகிறார்கள். வேறு எதுவும் கிடைக்கவில்லையா? ஆடுதான் கிடைத்ததா? இதன் ரகசியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அதாவது குழந்தைகளாகிய நீங்க சங்கம யுகத்துல பாபாவுக்கு அர்ப்பணமாகறீங்க. எண்ணம் சொல் செயலால் அர்ப்பணமாகறீங்க. இதனுடைய ஞாபகார்த்தமாக தான் பக்தர்களும் என்ன செய்யறாங்க? பலி கொடுப்பாங்க. ஆனா சுயம் அவங்க அர்ப்பணமாகறது இல்ல, ஆட்டை பலி கொடுக்கறாங்க. அதுக்கு பாபா கேட்கிறார், சரி ஏன் ஆட்டை பலி கொடுக்கறாங்க? வேற எதுவும் கிடைக்கலையா? அதனுடைய ரகசியமும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றார். ஏனென்றால் மிக பெரியதிலும் பெரிய தேக அபிமானத்தின் காரணம் நான் என்பதாகும். இந்த நான் என்பதை அர்ப்பணம் செய்து விட்டீர்கள். எனவேதான் பிராமணர்களாக ஆகியிருக்கிறீர்கள். ஆடு என்ன செய்கிறது? மே மே என்கிறது. அதாவது மே மே அப்படின்னா நான் நான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த ஆடு என்ன செய்து? நானுன்னு சொல்றது. ஆகையில பக்தர்களும் பார்த்தாங்க. ஹிந்தியில மே அப்படின்னா நான். அப்ப நான் என்பதை தானே விடணும். அப்படி எந்த விலங்கு மே மே சொல்லுதோ அதை கொண்டு அர்ப்பணிச்சிடுறாங்க, பலி கொடுத்துடுறாங்க. இந்த நான் என்பது தேக அபிமானத்தின் அடையாளமாகும். இந்த தேக அபிமானத்தின் நான் என்பது மிகவும் சூக்ஷ்மமானதாகவும் இருக்கிறது, மேலும் விதவிதமானதாகவும் இருக்கிறது. அனைத்தையும் விட முதலில் வரும் நான் என்பது நான் ஷரீரம், நான் இன்னாராக இருக்கிறேன் என்பதாகும். பிறகு சம்பந்தங்களில் மாட்டிக்கொள்கிறீர்கள் என்றால் அதற்கும் காரணம் விதவிதமான நான் என்பதுதான். பிறகு விதவிதமான பதவியின் நான் என்ற பற்று. அதைவிட சூக்ஷ்மமானது தன்னுடைய விசேஷ தன்மைகளின் நான் என்பது உயர்ந்த நிலையிலிருந்து கீழே கொண்டு விடுகிறது. அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா, அந்த நான் என்ற பற்று எங்கிருந்து ஆரம்பமாகுது அப்படின்றது புரிய வச்சிட்டு இருக்கார். முதல்ல வரக்கூடிய நான் என்ற பற்று நான் ஷரீரம் அப்படின்னு நினைப்பது. அப்ப நான் ஷரீரம் அப்படின்னு நினைச்ச உடனேயே நான் அழகா இருக்கிறேன், நான் வெள்ளையா இருக்கிறேன், நான் உயரமா இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் இன்னாரா இருக்கிறேன் அப்படிலாம் பற்று வந்துடும். நான் என்ற கர்வம் வந்துடும். அதுக்கப்புறமா சம்பந்தங்கள்ல மாட்டிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த நான் என்ற பற்றுதான் விதவிதமான ரூபங்கள்ல வந்துடுது. நான் இன்னாருடைய குழந்தை, நான் இன்னாருடைய மனைவி, அது ஒரு கர்வம் தானே. சொல்லுவாங்க இல்லையா, நான் யார் தெரியுமா? நான் சீஃப் மினிஸ்டருடைய மகன். நான் யார் தெரியுமா? நான் இளவரசன். நான் யார் தெரியுமா? நான் ராணி. அந்த சம்பந்தங்களின் நான் என்ற கர்வமும் வருது. அதுக்கப்புறம் பொசிஷனுடைய நான் என்பது வந்துடுறது. நான் யார் தெரியுமா? நான் எந்த பொசிஷன்ல இருக்கிற தெரியுமா? நான் கலெக்டர், நான் மினிஸ்டர், நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், நான் சிஇஓ அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த பொசிஷனுடைய பற்று, பொசிஷனுடைய அபிமானம் அதெல்லாமே வந்துடுறது. அதைவிட சூக்ஷ்மமானது தன்னுடைய விசேஷ தன்மைகள் மீது இருக்கக்கூடிய பற்று அல்லது கர்வம். அதுதான் மேலிருந்து கீழே கொண்டு வந்துடுறது. நான் மிகவும் திறமைசாலி, நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன், நான் நல்லா பேசுறேன், நான் நல்லா பாடுறேன், நான் நல்லா சமைக்கிறேன், நான் ஒரு காரியத்தை ரொம்ப சிறப்பா பர்ஃபெக்டா செய்கிறேன், நான் நல்ல யோகி. இது போல திறமைகளின் அகங்காரம், விசேஷ தன்மைகளின் அகங்காரம் இருந்ததுன்னா அதுதான் மேலிருந்து உங்களை கீழே கொண்டு விடுறது அப்படின்றார்.
அதாவது இது போன்ற நான் என்ற விஷயங்களை நீங்க அர்ப்பணம் செய்யணும். அதுதான் பலி கொடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். இதெல்லாம் விட்டுட்டு ஆட்டை பலி கொடுக்குறாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? ஷரீர அபிமானத்தை விடணும், சம்பந்தங்களின் அபிமானத்தை விடணும், பதவியின் அபிமானத்தை விடணும், விசேஷ தன்மைகளின் அபிமானத்தை விடணும். இதுதான் உண்மையான பலி கொடுப்பது, அர்ப்பணமாகுவது. ஒவ்வொருவரிடமும் விசேஷ தன்மைகள் இருக்கிறது. ஸ்தூலத்திலோ அல்லது சூக்ஷ்மத்திலோ எந்த விசேஷ தன்மையும் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஞான வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிராமணர்களுக்குள்ளும் குறைந்தது ஒரு விசேஷ தன்மையாவது அவசியம் இருக்கும். ஆனால் இந்த ஞான வாழ்க்கையில் விசேஷ தன்மைகள் பரமாத்மாவின் கொடையாகும், பரமாத்மாவின் பரிசாகும். அதாவது உலகத்துல கூட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு விசேஷ தன்மை கண்டிப்பாக இருக்கும். ஸ்தூலமாகவோ சூக்ஷ்மமாகவும் இருக்கும் தான். ஆனால் ஞானிகளுக்கு விசேஷ தன்மைகள் இருக்கு அப்படின்னா அது அந்த பரமாத்மாவினுடைய கொடை, பரமாத்மாவினுடைய பரிசு. அவர் கொடுத்திருக்கிறார், பரிசாக கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது எதற்கு பற்று, எதற்கு அபிமானம், எதற்கு கர்வம்? இது போன்ற பரமாத்மாவின் கொடையை தேக அபிமானத்திற்கு வசமாகி நான் என்பதில் கொண்டு வந்தால், அதாவது நான் இப்படிப்பட்டவன், நான் இப்படி இருக்கிறேன் என்று நினைத்தால், இதுவும் ராயல் அபிமானம். அதாவது விசேஷ தன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிலருக்கு லௌகீகத்திலேயே விசேஷ தன்மைகள் இருக்கும். அவங்க பாபா குழந்தைகள் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விசேஷ தன்மைகளை பாபா காரியத்துல ஈடுபடுத்துறாங்க. அதன் மூலமா பாக்கியத்தை அடைவாங்க. இப்படி ஒரு ரகம். இன்னொரு ரகம் எப்படின்னா ஒண்ணுமே தெரியாது, எந்த விசேஷ தன்மை இருக்காது லௌகீகத்துல. பாபா குழந்தைகள் ஆன பின்னாடி பாபா பரிசு கொடுப்பார். விசேஷ தன்மை என்கிற கொடை, விசேஷ தன்மை என்கிற பரிசு கொடுப்பார். அதன் மூலமா சேவை செய்ய வைப்பார். ஆகையில இது நான் உங்களுக்கு கொடுத்த பரிசு. உங்களுக்குள்ள விசேஷ தன்மை இருக்குன்னா நான் கொடுத்த கொடை, பரமாத்மா கொடை. அப்படி இருக்கும் போது அதை வச்சுட்டு நீங்க நான் இப்படி இருக்கிறேன், நான் இது போல செய்யறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுவும் ராயல் அபிமானம் அப்படின்னு புரிய வச்சிட்டு இருக்கிறார். இப்போ இந்த ராயல் அபிமானம் தான் இருக்கிறதுலயே பெரியதிலும் பெரிய நான் என்ற அபிமானம். சமர்ப்பணம் என்னவோ ஆகி இருக்கிறீர்கள். மேற்கொண்டு எதை பார்க்க வேண்டும்? அதாவது பாப் தாதா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்க எல்லாம் சரெண்டர் ஆயிட்டீங்க. நீங்க எல்லாம் சரெண்டர் ஆனவங்க தான். குடும்பத்துல இருந்தாலும் பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்க, பாபாவுக்கு அர்ப்பணம் ஆனவங்க, விரதம் கடைபிடிக்கிறீங்க. ஆனால் இப்போ பலி கொடுத்துட்டீங்களா? முழுமையாக அர்ப்பணம் ஆயிட்டீங்களா? சர்வ அர்ப்பணம் ஆயிட்டீங்களா? அப்ப அந்த சர்வ அர்ப்பணம் அப்படின்ற லிஸ்ட்ல இப்போ சொன்னது எல்லாமே வரும். நான் ஷரீரம் அப்படின்ற அந்த தேக அபிமானத்தை அர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? நான் இந்த ஃபேமிலியை சார்ந்தவன், நான் இந்த குலத்தை சார்ந்தவன், நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், என்னுடைய உறவினர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. அதிலிருந்து விடுபட்டுட்டீங்களா? எனக்கு ஒரு பாபா தான் சர்வ சம்பந்தமும் அப்படி இருக்கிறீங்களா? பொசிஷன், நீங்க யாராக இருந்தாலும் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் யாரு சொல்றாங்க இல்லையா, மந்திரி ஆனா கூட அந்த மந்திரியை கூட அவங்க அம்மா எழுப்புறாங்க அப்படின்னா ஏந்திரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க, மந்திரின்னு சொல்ல மாட்டாங்க. அது போல என்ன பெரிய பொசிஷன், பரமாத்மாவுக்கு முன்னாடி நாம என்ன பொசிஷன்ல இருக்கிறோம், அந்த பொசிஷனுடைய அபிமானத்தையும் நீங்க அர்ப்பணம் பண்ணிட்டீங்களா? அதை விட சூக்ஷ்மமானது விசேஷ தன்மைகளின் அபிமானம், ராயல் அபிமானம். அதனால நீங்க அர்ப்பணமாயிட்டீங்க. ஆனா இந்த சூக்ஷ்மமான ராயல் அபிமானத்தையும் நீங்க அர்ப்பணம் செய்துட்டீங்களா அப்படின்னு மறைமுகமா கேட்கிறார். அர்ப்பணம் ஆனவங்க மேற்கொண்டு எதை அர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு கேட்கிறார். டீச்சர்ஸ் அனைவரும் தங்களை என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள்? சமர்ப்பணம் என்று தானே. டீச்சர்ஸ் அப்படின்னால சரண்டர் சிஸ்டர்ஸ், சரண்டர் பிரதர்ஸ் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் சமர்ப்பணம் ஆனவங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அது போல பாபா கேட்கிறார், உங்களை நீங்க என்னன்னு சொல்லிக்கிறீங்க?
சரண்டர்ஸ் அப்படின்னு தானே சொல்லிக்கிறீங்க. டீச்சர்ஸ் அனைவரும் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? சரி, இல்லறத்தில் இருப்பவர்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? ஆம் அல்லது இல்லை என்று சொல்லுங்கள். சும்மா அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பாபா தலையசைச்சு சொல்லுங்க. பாண்டவர்கள் சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்களா? மிகவும் நல்லது, வாழ்த்துக்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? சமர்ப்பணம் ஆகிவிட்டீர்கள், மிகவும் நல்லது. அடுத்து இதை சோதிக்க வேண்டும். அது என்னவென்று சொல்லட்டுமா? சமர்ப்பணம் ஆகிவிட்டோம் தானே, பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்று சமர்ப்பணம், அதன் பிறகு சர்வ சமர்ப்பணம். அதாவது சர்வ, அனைத்தும் என்பதற்கு விசேஷ கோடிட வேண்டும். தன்னுடைய மனம் புத்தி சம்ஸ்காரம் சகிதமாக சமர்ப்பணம். ஏனென்றால் எந்த அளவிற்கு முன்னேறுகிறீர்களோ, முயற்சியில் தீவிர வேகத்துடன் அடியெடுத்து வைக்கிறீர்களோ, அதாவது எடுத்து வைத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் தற்சமய சூழ்நிலையின்படி பிராமண வாழ்க்கையிலும் கூட மனம் மற்றும் புத்தியின் மீது வீணானவைகளின் தாக்கம், அதாவது தீயது இல்லை, தீயது முடிந்துவிட்டது, ஆனால் வீணானவை மற்றும் எதிர்மறையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் யதார்த்தமான மற்றும் சத்தியமான நிர்ணயம் செய்யக்கூடிய, உணரக்கூடிய சக்தி குறைந்து விடுகிறது. புரிந்து கொள்வதின் மூலம் உணரக்கூடிய தன்மை வருகிறது. ஆம், இது தவறு, இது சரியானது இல்லை என்று. ஒன்று விவேகத்தின் ஆதாரத்தில் உணர்வது, இன்னொன்று உள்ளத்திலிருந்து உணர்வது. அதாவது பாபா உணரக்கூடிய சக்தியை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். சில நேரத்துல உணர்வாங்க, ஆமா இது தவறு, இது சரியில்லைன்னு உணர்வாங்க. அந்த ரியலைசேஷன் எதனுடைய ஆதாரத்துல இருக்கு? ஞானத்தினுடைய ஆதாரத்துல இருக்கு, விவேகத்தினுடைய ஆதாரத்துல இருக்கு. ஆமா, ஞானிகள் இல்லையா, இதை செய்திருக்க கூடாதுதான், இது தவறுதான் அப்படின்னு உணர்வாங்க. ஆனா அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் வரல அந்த ரியலைசேஷன். ஆகையால உணர்றாங்க, மறுபடியும் அதே தவறு செய்வாங்க. ஆனா யாரு உள்ளத்திலிருந்து ரியலைஸ் பண்றாங்களோ அவங்க மூலமா மீண்டும் அந்த தவறு நடக்கவே நடக்காது, சான்ஸே இல்லை. ஆகையால ரியலைசேஷன் கூட உள்ளத்திலிருந்து வரணும் அப்படின்றார். ஆனா தற்சமயத்தினுடைய சூழ்நிலையே வேறு. யாருமே உணர்றதுக்கு தயாரா இல்லை. அவங்கவுங்களுடைய நல்ல ஸ்ட்ராங் பிலீஃப், நான் செய்யறது தான் ரைட்டு, தவறு அப்படின்னு யார் புரிய வச்சாலும் இல்லை நான் செய்யறத ரைட்டு, உங்களுக்கு என்னை பிடிக்கல, அதனால்தான் நீங்க இப்படி சொல்றீங்க, நான் செய்தது ரைட்டுன்னு சொல்லி அசத்தியத்தை கூட நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ, அது இன்னும் மேலும் மேலும் என்ன செய்ய வைக்குது? பாவ சுமை அதிகமாகும் போது தவறுகள் தானே செய்ய வைக்கிறது. அதனால ஞான வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா உணரக்கூடிய சக்தி நல்லா இருக்கணும். அதுக்கு வீணான விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்களுடைய பிரபாவம் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒரு விஷயத்தை உள்ளபூர்வமாக உணர்ந்து விட்டால் உலகமே மாறினாலும் சுயம்தான் மாற மாட்டார்கள். அதாவது யாரு நல்ல உள்ளத்திலிருந்து ரியலைஸ் பண்ணியிருப்பாங்களோ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, உலகமே மாறினாலும் சரி நான் மாற மாட்டேன், நான் என்னுடைய கொள்கைப்படி தான் இருப்பேன், நான் என்னுடைய தாரணையில தான் இருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. மற்ற பழைய சம்ஸ்காரங்கள் 63 பிறவிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இயல்பானதாக ஆகிவிட்டது. அதனால சிலர் பார்த்தீங்கன்னா தவறு செய்துட்டு இருப்பாங்க, இயல்பா செய்துட்டு இருப்பாங்க. அது தவறுன்னு அவங்களால உணரவே முடியாது. சொன்னாலும் அதிசயமா பார்ப்பாங்க, ஆச்சரியமா பார்ப்பாங்க. என்ன, நான் செய்யறது தவறா, இது போய் தவறா? அந்த அளவுக்கு அவங்களோட சிஸ்டம், பிலீஃப் சிஸ்டம்ல தான் செய்யறது ரைட் அப்படின்றது இருக்கு. ஏன்னா 63 பிறவிகளுடைய தவறான சம்ஸ்காரம் இயல்பாகி விட்டதுன்றார். இதை வேறு வார்த்தைகளில் இது தவறில்லை, என்னுடைய சுபாவமே தான் என்று சொல்கிறார்கள்.
பழைய சம்ஸ்காரம் கொஞ்சம் அழிகிறது, கொஞ்சம் உள்ளடங்கி விடுகிறது, பிறகு வெளியே வந்து விடுகிறது. அதாவது நான் செய்யறது ரைட்டுன்னு ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, முயற்சி செய்றாங்க. பாவம் இல்லைன்னு இல்லை. பழைய சம்ஸ்காரத்தை கொஞ்சம் அழிக்கிறாங்க. ஆனா முழுமையாக அது போகிறது இல்ல. கொஞ்சம் அழியுது, கொஞ்சம் உள்ளடங்கிடுறது. அப்போ உள்ள இருக்கு இல்லையா? அப்ப ஏதாவது ட்ரிகர் பண்ணும்போது வெளியே வந்துடுறது. அதுக்கான சூழ்நிலைகள், வாய்ப்புகள் வரும்போது உள்ள இருக்கிறதுனால அது வெளியே வந்துடுறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் மனதின் பாவம் மற்றும் பாவனை மாற வேண்டும். இதைதான் பாப்தாதா எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும் சுபபாவம் மற்றும் பாவனை இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் விதவிதமான ஆத்மாக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். கல்ப விருட்சம் அல்லவா? வெரைட்டி இல்லை என்றால் அழகு இருக்காது. எனவே ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சுப பாவனை மற்றும் சுப விருப்பம் இருக்க வேண்டும். அசுபமான பாவனையை மாற்றி சுப பாவனை வைக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவின் மீது இவர் அவசியம் மாறிவிடுவார் என்ற சுப விருப்பம் இருக்க வேண்டும். அதாவது இன்றைக்கு இவங்க இப்படி இருக்கிறாங்க, ஆனால் இவங்களும் ஒரு நாள் மாறணும். அதுதான் சுப விருப்பங்கள். இன்றைக்கு மாறலைன்னாலும் ஒரு நாள் இவங்க மாறணும். மற்றபடி இவர் மாறவே மாட்டார் என்று நினைக்க கூடாது. நீங்கள் அவருக்கு நீதிபதியாகி இவர் மாறவே மாட்டார் என்று தீர்ப்பு கொடுக்காதீர்கள். இயற்கையையும் மாற்றி சத்தோகுணமாக ஆக்கியே தீர்வோம் என்று சவால் விடுகிறீர்கள். மாறுமா மாறாதா என்ற கேள்வியே கிடையாது. ஆக்கியே தீர வேண்டும். எனவே ஆக்கியே என்ற வார்த்தையை அடிக்கோடிட்டிருக்கிறீர்களா? ஆக இயற்கை மாறும் போது ஆத்மா மாற முடியாதா? ஆத்மாவோ இயற்கையின் அதிபதி. ஆக இயற்கை மாறிவிடுகிறது, ஆத்மா மாறவில்லை. ஏன்? அதாவது நமக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கையில இருக்கிறோம். தத்துவங்களை நாங்க மாத்திடுறோம், பஞ்ச தத்துவங்களை மாத்திடுறோம், சத்தோகுணமாக ஆக்கிடுறோம், நாம வாழ்வதற்கு ஒரு நல்ல இடமாக மாத்திடுவோம் இந்த உலகத்தை, அப்படிலாம் சொல்றீங்க. அதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. மாறுமோ மாறாதோ அப்படிலாம் நினைக்க மாட்டீங்க. இந்த இயற்கையையும் நாங்க மாற்றக்கூடியவர்கள், மாற்றியே தீருவோம் அப்படிலாம் சொல்றீங்க. அப்போ ஆத்மா யாரு? இயற்கையின் அதிபதி இல்லையா? அப்போ இயற்கை மாறும் போது ஆத்மா மாறாதா? தற்சமயம் இந்த மனம் புத்தி சம்ஸ்கார மாற்றம், அதாவது சுய மாற்றம் மற்றும் அனைவரின் மாற்றம் ஏற்பட வேண்டும். இதுதான் சேவையாகும். இந்த ஆண்டு என்ன செய்ய வேண்டும் என்று அனைவரும் கேட்கிறார்கள். டபுள் சேவை செய்ய வேண்டும். ஒன்று, தன்னை சர்வ சமர்ப்பணம் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய வாயு மண்டலம், உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சகவாசம், உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் மற்றவர்களையும் சகஜமாக மாற்றுவதில் உதவி செய்ய வேண்டும். அந்த அளவிற்கு தன்னை சமர்ப்பணம் ஆக்கிக் கொள்ளுங்கள். அதாவது சர்வ சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஒன்று இந்த சேவை, இன்னொன்று உலக சேவை. உலக சேவையின் ரிசல்ட்டை பார்க்கின்ற போது நாலாபுறங்களிலும், உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் கிராமங்களிலும் அனைத்து பிராமண குழந்தைகளும் இதுவரை என்ன சேவை செய்திருக்கிறீர்களோ அதை தந்தையின் அன்பில் மூழ்கி செய்திருக்கிறீர்கள். அதற்கு பாப்தாதா மிக 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 வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். அடுத்து என்ன செய்ய வேண்டும்? யார் புதிதாக பிராமணர்களாக ஆகியிருக்கிறார்களோ பாப்தாதா அவர்களை பார்த்தார். பிராமணர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது, மேலும் இன்னும் தீவிர வேகத்தில் அதிகரிக்கப் போகிறது. மேலும் உலகத்திற்கு பிரியமான விதவிதமான திட்டங்களின் மூலம் என்ன சேவை நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அது மிகவும் நன்றாக இருக்கிறது.
அதாவது பாபா என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, ஐநா சபையில ஒவ்வொரு ஆண்டு இது இந்த ஆண்டு, அந்த ஆண்டுன்னு அறிவிக்கிறாங்க. அப்போ எல்லா நாடுகளுக்கும் குளோபலா ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து, அதனுடைய அடிப்படையில சேவை நடக்குது. அதுக்கு பாபா உலகத்திற்கு பிரியமான விதவிதமான திட்டங்கள் நீங்க என்ன செய்றீங்களோ, அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்றார். அதாவது உலக அமைதிக்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? நீங்க என்ன டொனேட் பண்றீங்க? எத்தனை நொடிகள் அமைதியாக இருப்பீங்க? இப்படியெல்லாம் கேட்கும்போது, அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எஸ்பெஷலி வெளிநாடுகள்ல இதன் மூலமா தான் சேவை நடக்குது. இந்த திட்டங்கள் மூலமாக தான் ஓரளவுக்கு சேவை நடக்குது. வெறும் ஆத்மா, பரமாத்மா, ராஜ யோகா அப்படின்னா எல்லாரும் வர்றதில்ல. எல்லாருக்கும் செய்தி கொண்டு போய் சேர்க்கணும்னா, உலகத்திற்கு பிரியமான திட்டங்கள் மூலமாக தான் கொண்டு போய் சேர்க்கணும். 7 பில்லியன் ஆக்ட்ஸ் ஆஃப் குட்னஸ் அதெல்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுது. நற்செயல்கள் செய்யணும். ஒரு நாளைக்கு 2 செய்யுங்க, 3 செய்யுங்க, 5 செய்யுங்க. அப்ப எல்லாரது வந்து ஒண்ணு சேர்க்கும்போது எத்தனை பில்லியன் ஆகும்? பல லட்சங்கள் ஆகும் இல்லையா? இப்பொழுது வெவ்வேறு இடங்களில் ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் நன்றாக நிமித்தமாகி இருக்கிறார்கள். மிக நன்றாக உதவி செய்கிறார்கள். ஒத்துழைப்பின் ஒரு அடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு அடி சகஜ யோகி, கர்ம யோகி ஆகுவது. அதாவது இப்படியெல்லாம் நீங்க சேவை செய்யறதுனால உங்களுடைய கான்டாக்ட்ல வராங்க. நீங்க ஏதாவது சேவை செய்யணும்னா அதுக்கு ஒத்துழைப்பாங்க. இது ஒரு அடி. இன்னொரு அடி அவங்க சகஜ யோகி ஆகணும், கர்ம யோகி ஆகணும். அது இன்னும் நடக்கல அப்படின்றார். ஒரு சிலர் கர்ம யோகியாகவும் சகஜ யோகியாகவும் ஆகியிருக்கிறார்கள். இதுவும் அடுத்த நிலையாகும். இப்பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் நடைமுறை சொரூபத்தில் மேடையில் பார்ட்டை நடிக்க வேண்டும். மைக்கு மேடையில் இருக்கும் அல்லவா? ஆக மைக்காகி சேவை என்ற மேடையில் நடைமுறை சொரூபத்தில் அவசியம் வருவார்கள். நீங்க சேவை செய்து அந்த மாதிரி ஆத்மாக்களை உருவாக்குனீங்கன்னா அவங்க மைக் ஆயிடுவாங்க. நடைமுறை சொரூபத்துல மாற்றத்தை கொண்டு வந்து அவங்களே சேவை கண்டிப்பா செய்வாங்க. நீங்கள் மைட் அதாவது சக்தியாக இருக்கிறீர்கள். அவர்கள் மைக்காக இருக்கிறார்கள். பிரம்மா பாபா அவ்வியக்த ரூபத்தில் மைட்டாக இருந்து குழந்தைகளாகிய உங்களை மைக்காக ஆக்கினார். அதே போன்று நீங்கள் மைட் ஆகுங்கள். மேலும் அதுபோல் மைக் தயார் செய்யுங்கள். அதாவது பிரம்மா பாபா பின்னாடி இருந்து சக்தி கொடுத்து குழந்தைகளை மேடையில முன்னுக்கு வச்சு பேச வச்சார். அதுபோல இப்ப நீங்க மேடையில பேச வேண்டாம். இது போல ஆத்மாக்களை உருவாக்குங்க. அவங்க வந்து பிராக்டிக்கல்ல மாறி மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்க சக்தி கொடுங்க. அவங்க மைக்காகி இந்த ஞானம் சொல்லட்டும் அல்லது தந்தையை வெளிப்படுத்தட்டும் அப்படின்றார். அதனால உங்க வேலை மைக்கை தயார் செய்வது அப்படின்றார். நல்ல நல்ல மைக் போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊர்லயும் மைக்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாலே நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கு. அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்றார். நம்பிக்கையுடன் வேகமாக செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஆத்மாக்களின் கனெக்ஷனை அதிகப்படுத்துவதற்கான அவசியம் இருக்கிறது. அவர்களும் விரும்புகிறார்கள். ஆனால் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மைட்டாகி அவர்களுக்கு விதியை சொல்லுங்கள். அவர்கள் லௌகீக தொழில் மற்றும் அலௌகீக சேவை இரண்டிலும் சமமாக இருந்து அதாவது பேலன்ஸ் வைத்து கடைசியில் வந்திருந்தாலும் வேகமாக முதல் வரிசையில் வந்துவிட வேண்டும். இப்படி வெளிப்பட வேண்டும். கனெக்ஷன் மற்றும் கரண்ட் மட்டும் கொடுங்கள். அதாவது ஆன்மீக கரண்ட், வைப்ரேஷன்ஸ் என்ற கரண்ட், வாயுமண்டலம் என்ற கரண்ட் மற்றும் விதி இதை மட்டும் புரிய வையுங்கள். இந்த பேலன்ஸான வாழ்க்கை அதாவது சமநிலை இருக்கும் வாழ்க்கை மிக நன்றாக மற்றும் எளிதாக இருக்கிறது என்று உதவி செய்வதற்கு
அவர்கள் நிமித்தமாக வேண்டும். சரிதானே? என்ன செய்ய வேண்டும் என்பதை கேட்டுவிட்டீர்கள் தானே? சின்ன சின்ன பூச்செண்டை தயார் செய்யுங்கள். பெரிய பூச்செண்டு இல்லை என்றாலும் 5 மலர்கள் 10 மலர்களின் பூச்செண்டை கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு பக்கமும் பாப்தாதாவின் பார்வை இருக்கிறது. கேட்டீர்களா? பாண்டவர்கள் கேட்டீர்களா? மிகவும் நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் ஜம்ப் இல்லை பறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக முதல் பூச்செண்டை அயல் நாட்டினர் கொண்டு வருவீர்களா அல்லது பாரதவாசிகள் கொண்டு வருவீர்களா? யார் கொண்டு வருவீர்கள்? அல்லது இருவரும் சேர்ந்து கொண்டு வருவீர்களா? ஒரு புறம் அயல் நாடு, இன்னொரு புறம் பாரதம். 2 பூச்செண்டுகளையும் மேடைக்கு அழைத்து வருவீர்களா? அதாவது பாரதத்திலிருந்து கூட அந்த ஸ்பெஷல் சோல்ஸ், விஐபி சோல்ஸுக்கு சேவை செய்து அவங்களையும் கூட்டிட்டு வருவீங்களா? அதாவது அவங்க மைக் ஆகணும், அவங்க பேசி பாபாவுடைய செய்தி பாரதம் முழுவதும் போகணும். அதே போல வெளிநாட்டில இருந்து அழைச்சிட்டு வருவீங்களா? அப்போ 2 பூச்செண்டுகளையும் மேடைக்கு கொண்டு வருவீங்களா ஒரே நேரத்துல அப்படின்னு கேட்கிறார். எப்படி இந்த விழா கொண்டாடுகிறீர்களோ அதுபோன்று பாரதம் மற்றும் அயல்நாடு 2 பூச்செண்டுகளுக்கான விழாவும் கொண்டாடுவீர்களா? சரிதானே? அயல் நாட்டினர் என்ன நினைக்கிறீர்கள்? சரிதானே? அடுத்த சீசனில் அழைத்து வருவீர்களா? பாரதவாசிகள் அழைத்து வருவீர்களா? லௌகீக மற்றும் அலௌகீக தொழிலின் பேலன்ஸ் உடையவர்கள். உங்களைப் போன்று வெறும் பிராமண வாழ்க்கை வாழ்பவர்கள் அல்ல. லௌகீகமும் இருக்க வேண்டும், அலௌகீகமும் இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரபாவம் அதிகமாக இருக்கும். அதாவது லௌகீகத்துல நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, நல்ல பேர் புகழ் இருக்கு, அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நீங்க சேவை செய்து அவங்க பாபாவை மீட் பண்ணி சேவை செய்தாங்க அப்படின்னா அதனுடைய பிரபாவம் வேற லெவல் தான். ஆகையால லௌகீகமும் இருக்கணும், அலௌகீகமும் இருக்கணும். அதுக்காக வெறும் லௌகீகம் இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்துடக்கூடாது, கொஞ்சம் ஆன்மீகமாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். உங்களிடம் திருஷ்டி வாங்குவதற்கு வருவார்கள். நல்லது. அடுத்தது பாபா ஜெயந்தி பெயின்ஜியை பார்த்துட்டு கேட்கிறார், என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஜெயந்தி? பெயர் யோசித்துக் கொண்டிருக்கிறாயா என்ன? நிர்மலா, மோகினி, நீங்களும் பெயர் யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? அதாவது பாபா அழைத்து வரணும்னு சொன்ன உடனே அவங்க ஊர்ல யார் யார் விஐபிஸ், யார் கொஞ்சம் ஆன்மீகமா இருக்காங்க, யாரை கான்டாக்ட் பண்ணலாம், யாரை கூட்டிட்டு வரலாம், இப்போவே பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஜெயந்தி பென், நிர்மலா தீதி, மோகினி தீதி அவங்களெல்லாம் பாபா கேட்டுட்டு இருக்கிறார். இந்த பக்கம் பாண்டவர்களை பாருங்கள். அதாவது ஃபாரின்ல இருந்து வந்திருக்கின்ற அந்த சகோதரர்களை பார்த்து பாபா சுபான் அல்லா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அப்படின்னா பாண்டவர்கள் நீங்க எவ்வளவு நல்லா சேவை செய்துட்டு இருக்கீங்க, உங்களை பார்க்கும்போது அந்த பகவானுக்கே பிடிக்கும் உங்களை அப்படின்னு. அதே நேரத்துல பாரதத்தின் பாண்டவர்கள் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. இங்கு சிலர்தான் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது ஃபாரின்ல இருந்து வந்த பிரதர்ஸ் முக்கியமானவங்க கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க, அதனால இங்க கொஞ்சம் பேர் தான் அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்றார். பிரெயின் சகோதரர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? அவரு ஆஸ்திரேலியானுடைய ஒரு பிரதர். பூங்கொத்து தயார் செய்ய வேண்டும் அல்லவா? மிக நல்ல நல்ல பெயர்களை கொடுக்கிறீர்கள். அதாவது பாபா எதை சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா, இந்தியால சென்டர் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜோன் இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஃபாரின்ல செல்லாது. இன்சார்ஜ் அப்படின்னா யாரோ நடத்துறாங்க, இப்போ அவங்க இல்லை, அவங்களுக்கு பதிலாக இவங்க ஆக்டிங்கா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால அங்க இன்சார்ஜ் அப்படின்ற பேரெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நாள் டைரக்டர் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதையும் மாத்திட்டு சென்டர் கோஆர்டினேட்டர்ஸ், நேஷனல் கோஆர்டினேட்டர்ஸ், ரீஜனல் கோஆர்டினேட்டர்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. சிசி, என்சி, ஆர்சி அப்படின்னு மாத்திட்டாங்க. அதுக்கு பாபா நல்ல நல்ல வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்றீங்க,
நல்லா இருக்கு அப்படின்றார். சென்டர் கோஆர்டினேட் பண்றவங்க, நேஷனை கோஆர்டினேட் பண்றவங்க, ரீஜனை கோஆர்டினேட் பண்றவங்க, நல்லது. வெளிநாட்டின் என்சிசிஸ் கைகளை உயர்த்துங்கள். என்சிசி ஆகுவது எளிது கிடையாது. அதிசயம் செய்து காட்ட வேண்டி இருக்கும். பதவியில உட்கார்ந்துட்டா அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அதற்கேற்ற சேவை செய்து அதிசயத்தை காட்ட வேண்டி இருக்கும், உழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்றார். செய்ய முடியும், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏனென்றால் பூமி தயாராக இருக்கிறது, விதையும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பாலனை என்ற தண்ணீர் கொடுத்தால் போதும். இப்பொழுது விதைக்கு பாலனை என்ற தண்ணீர் தேவை. நல்லது. அடுத்தது பாபா டீச்சர்ஸை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். டீச்சர்ஸும் நிறைய பேர் வந்திருக்கீங்க. டீச்சர்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். நீங்க தானே சேவை செய்து எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. ஆகையில சேவைக்கான வாழ்த்துக்கள் அப்படின்றார். நல்லது. குஜராத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது? என பூகம்பம் வந்தது இல்லையா? அலைச்சல் குஜராத்திலிருந்து ஆரம்பமாயிருக்கு. அதிகமான அலைச்சல்கள் குஜராத்தில், வெளிநாடுகள்லேயும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பமாயிருக்கு. பயப்படுவதில்லை தானே? நிலம் ஆடும், அதாவது நிலநடுக்கம் வந்ததுன்னா நிலம் ஆடும் தானே? ஆனால் உங்களுடைய உள்ளம் ஆடுவதில்லை தானே? எங்கெல்லாம் அந்த பூகம்பம் நடந்ததோ, நஷ்டங்கள் ஏற்பட்டதோ, அங்கிருந்து யாராவது வந்திருக்கீங்களா? வந்திருந்தால் எழுந்து நில்லுங்க அப்படின்றார். அஹமதாபாத்ல இருந்து வந்தவங்க எல்லாம் எழுந்துருங்க. நல்லது. இதயம் ஆடியதா, பூமி ஆடியதா? என்ன நடந்தது? உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சம் இப்படி எப்படி என்று ஆனதா? ஆகவில்லையா? தைரியசாலிகள். கொஞ்சம் கூட ஆடலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பாபா அவங்கள ரொம்ப தைரியசாலிகள் அப்படின்றார். பாப்தாதா மேலும் பார்த்தார், குழந்தைகள் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காங்க. அதாவது தன்னுடைய தைரியம் மற்றும் பாபாவின் நிழல் கொடையின் நல்ல ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க. யாரும் ஃபெயில் ஆகலை தானே? எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்களா? அல்லது சிலர் குறைவாக, சிலர் கொஞ்சம் அதிகமாக என்று அப்படி இல்லை தானே? வரிசை கிரமம் என்பது ஒவ்வொரு இடத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அனைவருமே பாஸ். வாழ்த்துக்கள். அனைத்தையும் விட மிகவும் பாதிப்படைந்த இடத்திலிருந்து யார் யார் வந்திருக்கிறீங்க? அப்போ 2 சகோதரிகள் எழுந்து நின்னாங்க. ஒரு சகோதரி புஜ் என்ற இடத்துல இருந்து வந்திருந்தாங்க, பாதிக்கப்பட்ட இடம். இன்னொரு சகோதரி பச்சாவு என்ற இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், புஜ்ஜில் நீங்க 1000 புஜங்கள் உடையவருடன் இருந்தீங்க. நல்லது. பேப்பர்ல பாஸ் ஆயிட்டீங்க. நல்லது செய்தீங்க. இனிமேலும் ஆடக்கூடாது. இனிமேலும் இது போன்று நடந்து கொண்டே இருக்கும். பயப்படாதீங்க. அதுக்கு அந்த சகோதரிகள் சொல்லியிருக்காங்க, இன்னும் தினமும் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு. அதுக்கு பாபா நடக்கட்டும் விடுங்க அப்படின்றார். பாருங்க, உலகம் மாறணும்னு நினைக்கிறீங்க, அப்போ மாற்றம் வரதானே செய்யும். இயற்கை கூட தன்னுடைய வேலை செய்யும் தானே. மனித ஆத்மாக்கள் எப்போ இயற்கையை தமோ குணமாக மாத்திட்டாங்களோ, அப்போ இயற்கையும் தன்னுடைய வேலையை காட்டும் தானே. இருந்தாலும் ஒவ்வொரு விளையாட்டும் டிராமாவின் விளையாட்டில் ஒரு விளையாட்டாக இருக்கு. அப்படிதான் நீங்க பார்க்கணும். அந்த விளையாட்டை பார்க்கும்போது மனநிலை மேலே கீழே என்று ஆகக்கூடாது. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களின் மனநிலையின் மீது பிரச்சனைகளின் பிரபாவம் ஏற்படக்கூடாது. அதாவது பிரச்சனைகள் உங்களுடைய மனநிலையின் மீது பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது சூழ்நிலை, இது மனநிலை. இன்னும் சொல்ல போனால், எந்தெந்த ஆத்மாக்கள் மனதால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, மனதின் தொந்தரவுகள்ல இருக்காங்களோ, அவங்களெல்லாம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கிறதுக்கு நீங்க நிமித்தம் ஆகணும். எல்லாத்தையும் இழந்து நிற்கிறாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? சரி, பொருட்கள் போனா கூட பரவாயில்ல. ஒரு குடும்பத்துல
எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, ஒருத்தர் மட்டும் இருக்கிறாங்கன்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? யோசிக்க கூட முடியாது. பொருளும் போயிடுது, பணமும் போயிடுது, மனிதர்களும் போயிட்டாங்க, அவங்களும் உயிரோடு இருக்கிறாங்க, பட் அவங்களுக்கும் அடிபட்டிருக்கு. இதெல்லாம் எப்படி இருக்கும்? ஏனென்றால் மனதின் தொந்தரவுகளை நீங்கள் தியானத்தின் மூலமாக தான் நீக்க முடியும். டாக்டர்ஸ் அவங்களுடைய வேலை செய்வாங்க, விஞ்ஞானிகள் அவங்களுடைய வேலை செய்வாங்க, கவர்மெண்ட் அவங்களுடைய வேலை செய்வாங்க. ஆனால் உங்களுடைய வேலை மனதின் தொந்தரவுகளை, டென்ஷனை போக்குவது. டென்ஷனற்ற வாழ்க்கையை தானம் கொடுங்கள், உதவி செய்யுங்கள், ஒத்துழைப்பு கொடுங்கள். எப்படி ஸ்தூலத்துல பாதிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு உள்நாட்டிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து உதவி வந்து கொண்டே இருக்கு, ஒத்துழைப்பு செய்து கொண்டே இருக்கிறாங்க. இது மிகவும் நல்லது. இதுல என்ன நிரூபணமாகுது? யார் எந்த நாட்டில் இருந்தாலும் பாரத நாட்டின் மீது அனைவருக்கும் அன்பு இருக்கு என்பது நிரூபணமாகுது இல்லையா? ஆகையில ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. எப்படி தீ பற்றுகிறது என்றால் தீயை அணைக்கக்கூடியவர்கள் பயப்பட மாட்டாங்க, அணைப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வேலை. அதே போல நீங்கள் அனைவரும் கூட மனதின் தொந்தரவுகள் என்ற தீயை அணைக்கக்கூடியவர்கள். நல்லது. குஜராத் உறுதியாக இருக்கிறதல்லவா? 1000 புஜங்களின் நிழல் கொடையில் இருக்கிறீர்கள். இப்ப எந்த இடத்துல பூகம்பம் வந்தாலும் குஜராத்தை பார்த்து நீங்க எல்லாருமே என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுபவி ஆயிட்டீங்க இல்லையா? எங்க வேணாலும் நிலநடுக்கம் வரலாம். பாருங்க, இயற்கையை யாரும் தடுக்க முடியாது. குஜராத்ல தான் நிலநடுக்கம் வரணும், அபுல வரக்கூடாது, பாம்பேல வரக்கூடாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இயற்கை சுதந்திரமானது, அது எங்க வேணாலும் வரட்டும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? உங்களுடைய சுயஸ்திதியை ஆடாததாக, அசையாததாக வச்சிருக்கணும். உங்க புத்தியின் மனதின் லைனை கிளியராக வைத்திருக்கணும். லைன் கிளியராக இருந்ததுன்னா டச்சிங்ஸ் கிடைக்கும். பாபா ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், அவங்களுடையது வயர்லெஸ், உங்களுடையது வாய்ஸ்லெஸ் புத்தி. அப்படின்னா அந்த நேரத்தில் வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் இருக்கும், அதன் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க பாபாவோடு? வாய்ஸ்லெஸ், விகாரமற்ற புத்தியாக இருக்கணும். புத்தியில் கொஞ்சம் கூட விகாரங்கள் இல்லாமல் பியூராக இருந்தது, கிளியராக இருந்தது லைன் அப்படின்னா பாபாவுடைய டச்சிங்ஸ் கிடைக்கும். என்ன நடக்கணும், என்ன செய்யணும், இந்த நிர்ணயம் தெளிவாகவும் வேகமாகவும் இருக்கும். மற்றபடி பூகம்பம் நடக்கும் போது என்ன செய்யறது? வெளியில போகலாமா, வீட்டுக்குள்ள இருக்கலாமா, வாசப்படியில் உட்காரலாமா, மொட்டை மாடிக்கு போகலாமா, இப்படி யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. லைன் கிளியரா இருக்குன்னா என்ன செய்யணும்னு பாபா உடனே டச் பண்ணுவார், உடனே அதை நீங்க செய்வீங்க. அதுக்கும் மேல பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். யோசிக்கிறதுக்கு கூட, நிர்ணயம் எடுக்கிறது கூட உங்களுக்கு டைம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா உங்க கால்கள் எங்கே போகுமோ அங்கே சேஃப்டி இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு லைன். யாரையும் நீங்க பார்க்கல, என்ன செய்யணும்னு யோசிக்கல, முடிவெடுக்கல. அந்த புத்தி லைன் கிளியரா இருந்ததுன்னா நீங்க எங்க கால் எடுத்து வைக்கிறீங்களோ, நீங்க எந்த பக்கம் போறீங்களோ அதுதான் சேஃப்டினுடைய இடமா இருக்கும். நம்ம கால் எங்கே போவோமோ அங்கதான் சேஃப்டி இருக்கும், இல்லை சேஃப்டி இருக்கிற பக்கம்தான் நம்ம கால்களே போகும். சரி, ஒருவேளை ரொம்ப பயந்துட்டீங்க, பயப்படக்கூடாது, இருந்தாலும் பயந்துட்டீங்கன்னா அப்போ யோசிக்காதீங்க, மதுபனுக்கு வந்துடுங்க. மதுபன் உங்க வீடு இருக்குதானே, பயப்படாதீங்க. இது ஒண்ணுமே இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, இது ஒரு விளையாட்டு, பயப்படாதீங்க. மாற்றம் ஏற்படணும் தானே, உலகம் மாறணும் தானே. விநாசம் அப்படின்னு சொல்லாதீங்க, பேரழிவு அப்படிலாம் சொல்லாதீங்க, பெரும் மாற்றம் அப்படின்னு சொல்லுங்க. இப்படியெல்லாம் ஏற்பட்டால்தான் அனைவருக்குள்ளும் வைராகிய உள்ளுணர்வு வரும். அங்கே பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரதா செய்யும். ஆனால் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு எங்கெங்கிருந்தோ உட்கார்ந்து பார்க்குறாங்க, கேட்குறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு வரும் தானே. ஆகையால அந்த நேரத்தில் நீங்க பயப்படாமல்
சர்வ சக்திகள் மூலமாக சகாஷ் கொடுத்து இரக்கம் காட்டுங்கள். புரிந்ததா? நல்லது. இப்பொழுது ஒரு வினாடியில் மனம் மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்த முடியுமா? ஸ்டாப் என்று சொன்ன உடனே ஸ்டாப் ஆகிவிட வேண்டும். இப்பொழுது ஒரு வினாடியில் மனம் மற்றும் புத்தியை ஒரேயடியாக ஒருமுகப்படுத்தி பிந்துவாகி பிந்துவில் மூழ்கி விடுங்கள். நல்லது. பாப்தாதா ட்ரில் செய்ய வைத்தார். நல்லது. நாலாபுறங்களிலும் இருக்கின்ற சர்வசிரேஷ்ட பிராமண ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய சதா திட சங்கல்பத்தின் விரதம் வைக்கக்கூடிய உறுதியான ஆத்மாக்களுக்கு, நாலாபுறங்களிலும் இருக்கின்ற தைரியம் மற்றும் உற்சாகத்துடன் சுயத்தின் சேவை மற்றும் உலக நன்மைக்கான சேவை செய்யக்கூடிய மகான் சேவாதாரி ஆத்மாக்களுக்கு இன்றைய சிவ ஜெயந்தியின், வைரத்திற்கு சமமான ஜெயந்தியின், தனிப்பட்ட மற்றும் அன்பான ஜெயந்தியின் வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுடன் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். தந்தையின் அன்பை உள்ளத்தில் தாரணை செய்து அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய உண்மையான சிநேகமுடையவர் ஆகுங்கள். தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியான சிநேகத்தை கொடுக்கிறார். ஆனால் குழந்தைகள் தங்களுடைய சக்தியின் அனுசாரமாக சிநேகத்தை தாரணை செய்கிறார்கள். யார் அமிர்த வேளையின் ஆதி நேரத்தில் தந்தையின் சிநேகத்தை தாரணை செய்து விடுகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தில் பரமாத்மாவின் சிநேகம் நிரம்பியிருக்கும் காரணத்தினால் வேறு எந்த சிநேகமும் அவர்களை கவர்ந்திழுப்பதில்லை. ஒருவேளை உள்ளத்தில் முழுமையாக சிநேகத்தை கடைபிடிக்கவில்லை என்றால் உள்ளத்தில் இடம் இருக்கும் காரணத்தினால் மாயா விதவிதமான ரூபங்களில் அநேக சிநேகங்களில் கவர்ந்திழுத்து விடுகிறது. ஆகையால் உண்மையான சிநேகமுடையவராகி பரமாத்மா சிநேகத்தில் நிறைந்திருங்கள். ஸ்லோகன். தேகம், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து விடுபட்டு மேலே பறக்கக்கூடியவர்கள்தான் இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவார். குறிப்பு. இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக யோகா தினமாகும். அனைத்து பிராமணர்களும் குழு ரூபத்தில் மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை விசேஷமாக இரக்கமனமுடைய தந்தையின் கூடவே மாஸ்டர் இரக்கமனமுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் பலத்தை கொடுங்கள். தூய்மையான வைப்ரேஷன்ஸை வாயுமண்டலத்தில் பரப்பக்கூடிய சேவை செய்யுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. எந்த காட்சி உங்களுடைய எதிரில் வந்தாலும் டிராமாவின் கணக்குப்படி அது ஒரு விளையாட்டுதான். இந்த நினைவு இருந்தது என்றால் ஒரே சீரான மனநிலையில் இருப்பீர்கள், வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். அலைச்சலில் வருவதில்லை. எப்பொழுது நீங்கள் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்களோ அப்பொழுது வெற்றி உங்களுடைய பிறப்புரிமையாகும். எனவேதான் ஞாபகார்த்தத்திலும் வெற்றி மாலை என்று பாடப்படுகிறது, பூஜிக்கப்படுகிறது. ஓம் சாந்தி. உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார நன்றி சொல்வேன் என்னாலும். உன்னாலே பாபா உயர்ந்தேனே நானும் என் மனதார
செய்தாய்